இந்த வேதாரண்யம் வட்டத்தோட வேளாண்மை குடிமக்களின் விவசாயிகள் தொழிலாளர்கள் அடங்கிய வேளாண்மை குடிமக்களின் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது எங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு சொல்வதுதான். இது அரசோட கவனத்துக்கு சொல்லணும், முதலமைச்சரோட கவனத்துக்கு சொல்லணும், இது கனிம வளத்துடைய கவனத்துக்கு சொல்லணும், அனைத்து மாவட்ட நிர்வாகத்தோட கவனத்துக்கு சொல்லணும், கவனத்துக்கு சொல்லணுங்க தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த பரம்பரையாக பல நூற்றாண்டுகளாக இந்த மண்ணில் வாழ்ந்து வர்றோம். நாங்கள் வீடு கட்டுறதுக்கு ஒரு மண் எடுப்போம், வீட்டுக்குள்ளே கொட்டுவோம். வீடு கட்டுறதுக்குன்னு மண் இருக்குது, மண் செவரு வச்சு வீடு கட்டுறதுக்கு மண் இருக்குது, வீட்டுக்குள்ளே கொட்டணும். இன்றைக்கி கஜா புயலுக்கும் பிறகு இந்த கலாச்சாரம் மாடி வீடு கட்டி தான் வாழணுங்கிற ஒரு நிலைமை வந்துச்சு. மாடி வீடு கட்டலைன்னா பொண்ணே கொடுக்க மாட்டாங்க, மாடி வீடு கட்டினா மாப்பிள்ளைக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. அதான் ஒரு நிலைமை. கஜா புயலுக்கும் பிறகு நாங்கள் அதில் பட்ட சிரமத்தின் விளைவு இன்றைக்கி மாடி வீடு எங்களுக்கு கடற்கரை பகுதி மக்களுக்கு தேவை. அப்போ அரசோட தொகுப்பு வீடு எங்கள் சொந்த வீடு கட்டக்குள்ள அந்த வீட்டுக்கு மண்ணிட வேண்டியது. உள்ள மண்ணிட்டு திருவண்ணு, அந்த வீட்டை கோழி மண் திருவண்ணு. அப்போ மண் தேவைப்படுது. எங்களுடைய சொந்த நிலத்தில் மண் இருக்குது. நாங்கள் சொந்த நிலத்து மண்ணை இது வரைக்கும் பயன்படுத்திட்டு இருந்தோம். பல நூற்றாண்டுகளாக 1000 ஆண்டுகளாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ராஜராஜன் காலத்துக்கு முன்னே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்படி வாழ்ந்த மண்ணில் எங்களுடைய மண்ணை எங்களுடைய வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது, அரசு கட்டுறதுக்கு அந்த வீட்டுக்கு மண் கொடுக்கக்கூடாதுறாங்க. நாங்கள் வள்ளத்திலேருந்து சிகப்பு கப்பி மண்ணை அடிக்கிறோம். எம்சாண்டை வாங்கி அந்த 5000 ரூபா ஒரு யூனிட் இந்த மண்ணுக்குள்ள பட்ட வேண்டி இருக்குது. ஒரு தாது மணல் போல் இந்த கனிம மணலெல்லாம் விட்டு கொள்ளடிக்க விட்டுட்டு எங்களுடைய சவுடு மண், புழுதி மண், நாங்கள் பிறந்து வளர்ந்து புழங்கின மண்ணை, எங்கள் வயலில் இருக்க மண்ணை, எங்களுடைய நிலத்தில் இருக்க மண்ணை, எங்கள் மாட்டு கொட்டாய்க்கு மாடு கட்டும் கட்டுத்தறிக்கு தண்ணீர் நிற்காமல் இருக்கிறதுக்கு ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்தி அடித்து மேடாக்கி வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் தண்ணி நிற்காது மழை காலத்தில். இது ஒரு கடை ஒரு டிராக்டர் 11 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா மடிக்குது, 35 லட்ச ரூபா ஜேசிபி மடிக்குது. கேட்டால் கேஸு, இந்த கேஸை போட்டு நீங்கள் போட்டுனே ஒரு அன்றைக்கி 1 மாதம் 2 மாதம் ரூபா விடுறாங்க. 3 ஆண்டுகள் மடித்து மண்ணாக கொட்டுதுங்க, துருப்பிடிச்சு. இந்த அளவுக்கு எங்களை குணப்படுத்து. எங்கள் மண்ணை நாங்கள் பயன்படுத்துறதுக்கு என்ன தடை பயன்படுத்திக்க அரசு தடை விதிக்கக்கூடாது. கனிம வள பட்டியலில் இந்த மண் இருந்தால் அதிலிருந்து விடுவிக்க வேண்டும். சவுடு மண் கனிம மண் கிடையாது. இந்த கனிம வள பட்டியல் இருந்தாக்க விடுவித்து எங்களுக்கு உத்தரவு எடுத்துக்கொள்ள உத்தரவிடணும், உடனடியாக விடணும். காரணம் கேட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு முதல்வர் சொல்லியிருக்கிற அந்த மண் எடுக்கும் திட்டங்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ கோடை மழை பெஞ்சு எல்லா இடத்துலையும் தண்ணி கிடக்குது. 2வது 6 குளங்கள் எல்லாமே ஆக்கிரமிப்பில் இருக்குது. 1 ஏக்கர் உள்ள ஒரு குளம் 1 மாதம் இருக்குது, 1 மாதம் இருக்குது ஆப்பிடம் இருக்குது. நான் கோட்டாட்சியர்கிட்ட கேட்டோம் கூட்டத்தில், நீங்கள் அளந்து எல்லைகளை நீங்கள் அடையாளப்படுத்துங்க மண் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னபோது, நாங்கள் எல்லைகளை அவங்களுக்கு காட்ட முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அளவிட வேண்டிய அளவையும் அளவிடப்படாமல் 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு, சர்வே பண்ணல. அதனால இந்த முதலமைச்சரோட இந்த இலவச மண் திட்டம் கேள்விக்குறியாக இருக்கிறது. நாங்கள் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், இந்த பகுதியில் இருக்கிற ஒரு டிராக்டர் உழவு இயந்திர உரிமையாளர்கள் எல்லாம் சேர்ந்துருந்தோம். பக்கம் அவற்றை அரசியல் கட்சிகளோட ஆதரவுகளும் வந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டம் தொடர்ந்து எடுத்துருக்கோம். சட்ட போராட்டம் நடத்தும், சமூக போராட்டம் நடத்தும், மாவட்ட ஆட்சியரை பார்ப்போம், முதலமைச்சரை பார்க்க முயற்சிக்குவோம். கோரிக்கை இந்த சவுடு மண்ணுக்கு விலக்களிக்கணும். சொந்த மண்ணுக்கு எங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு விலக்களிக்கணும். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது ஜேசிபி, டிராக்டர் மற்றும் விவசாய சங்கங்கள், வர்த்தக சங்கங்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டமானது முதல் கட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதோட ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்னென்னா, சொந்த மண்ணில் சொந்த நிலத்திலேருந்து சொந்த வீட்டுக்கு பயன்பாட்டுக்கு பூச்செடி கொள்ளையாக இருக்கட்டும், புகையிலை கொள்ளையாக இருக்கட்டும், ஆடு மாடு கொட்டையாக இருக்கட்டும், அரசு கொடுக்கின்ற மோடி வீடாக இருக்கட்டும், கலைஞர் கொடுத்த தொகுப்பு வீடாக இருக்கட்டும், அதுக்கு கூட இந்த சொந்த நிலத்தில் மண் எடுத்து அடிக்க முடியாத ஒரு அவல நிலைக்கு நாங்கள்லாம் தள்ளப்பட்டிருக்கோம். எங்களுடைய வாக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டமானது நாங்கள் இன்றைக்கி நடைபெற்று இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தானது நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு செஞ்சாங்கன்னா நாங்கள் செய்ய போகிறதில்ல. இது வருவாய்த்துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், கனிம வளத்துறையாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்னென்னா எங்களை கோரிக்கையை நிராகரித்து அனுப்புகிறாங்க, கோரிக்கையை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எங்களோட வழிவேதனை அவங்களுக்கு தெரிய மாட்டேங்க. அதனால தான் இந்த ஆர்ப்பாட்டம் மூலியமாக எங்களுடைய கோரிக்கையை அவங்கள முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்கள் சொந்த மண்ணில், சொந்த நிலத்தில், சொந்த பயன்பாட்டுக்கு மட்டும் நாங்கள் இந்த மண் எடுக்க அனுமதி கூற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றிருந்தவர்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரியப்படுத்தோம். அது குளத்தில், அது ஏரி குளங்கள் நீர்நிலை அது களிமண், அது அந்த மண்ணை எடுத்து வீட்டு பயன்பாட்டுக்கு பண்ண முடியாது.
அது நம்ம களிமண். அது எல்லாத்துலேயும் எல்லாம் நீர்த்தேக்கங்கள் இருக்குது. அதை வச்சு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. இங்கே அளந்து கொடுத்தாலும் நம்ம பண்ண முடியும். அதில் திடீர்னு நம்ம வந்து நேரடி முகமாக அது மண் எடுக்க முடியாது. அது எடுக்க முடியாத பட்சத்தில் தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டமானது இங்கே நடைபெற்றிருக்கு. அந்த களிமண்ணே எடுத்துக்க முடியாத சூழ்நிலை